ம். சார் ஹீரோ மோட்டார்ஸ் ஒரு நேத்து வந்து 2.5% ஏறி இருக்கு. நீங்க வந்து நான் இத வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நல்ல ஃபேர் வேல்யூல இருக்கிற மாரி தெரியுது அப்படின்னு நீங்க சொன்னதிலிருந்து 22% ஏறி இருக்கு. ஆமா. அதனால இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்ல சார். போன ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நீங்க அத சொன்னீங்க. சரி. அதனால என்ன 2 மாசம் தானே ஆயிருக்கு. ஸோ 2.5% ப்ளஸ் டிவிடெண்டும் வந்திருக்கு. ம், பட் இதில நீங்க கீயா பார்க்க வேண்டியது என்னன்னா, ம், அதில ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி உள்ள இருக்கு. அது எப்போ பப்ளிக்கா போகுது? ம். அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி பஜாஜ் ஃபின்சர்வ் ஆகுமா? ஓகே, ஓகே. வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ். வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ். அடுத்தது வந்து 2, 3 சின்ன சின்ன கம்பெனி உள்ள இருக்கு. ம், அத தவிர என்னன்னா, இவன் எப்போ ஏத்துற கை போடுவான்? ம், ம், எலக்ட்ரிக்குக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? ம். இதுதான் நீங்க பார்க்கணும். ஓகே சார். டன். எஸ் நான் இன்னும் ஹை எண்ட் பைக்ஸுக்கு அவர் வந்து சொல்ட்டாரு. ம். என்ன ஸ்ட்ராட்டஜின்னு. அந்த அமெரிக்கன் பைக்கோட டை அப் ஹார்லி பண்ணிட்டாரு. டேவிட்சன். ஹார்லியோட டை அப் பண்ணிட்டாரு. இப்ப இதுக்கு என்ன பண்ண போறாரு? எலக்ட்ரிக்குக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? ம். அதுதான். ஹீரோ எலக்ட்ரிக்கா வாங்குவாரா பேங்க்ரப்சில? ஆ. ம், இப்ப பஜாஜ் எப்படி கேடிஎம் வாங்கின மாதிரி, இவர் பேங்க்ரப்சில இவரோட சொந்தக்காரன் கம்பெனியா வாங்குவாரா? ம். அப்போ வந்து பிராண்ட் நேம் கிடைக்கும்.